ஏலே, ஒரு மனுஷனுக்கு அவனோட ஆன்ம போச்சுன்னு டாக்டரையே போட்டு தள்ளிட்டான்ல. இவன் பேரு ஸ்டான்வுட். கலிபோர்னியாவில் சவரக்கடை வச்சிருக்கான். வயசு ஒரு 54 இருக்கான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, பொழுதனைக்கு மூத்திரம் போய்கிட்டே இருப்பான். ராத்திரி பூரா அலைச்சலு தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? 1992 டாக்டர்கிட்ட போகிறான். அங்கே ரொனால்டுன்னு ஒரு சின்ன பையன், ட்ரைனிங் டாக்டர். அவன் பார்த்துட்டு, உனக்கு அந்த குழாய் சின்னதாக இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டான். ஆப்ரேஷன் இவனுக்கு கதி கிளங்கிருச்சு. ஐயோ செத்துருவேணும்னு ஒரே பயம். அவனை சமாதானம் பண்ண ஒரு ஆளே வர வேண்டியதா போச்சு. எப்படியோ ஆப்ரேஷன் முடிஞ்சுது. ஆனால் இவன் என்ன பண்ணான்? ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஒரே அலும்பு. டியூபை பிடுங்கி வீசிடுவேன்னு மிரட்டுறான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து, இந்த டியூபை இப்போவே கலட்டலன்னு சண்டை. டாக்டருங்க இப்போ கலட்டக்கூடாதுப்பா, ஆறணும்னு எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அடம் பிடிச்சி கலட்டிட்டான். இங்கன தான் மேட்ரே மாறுது. அவ்வளோதான், காரியம் கெட்டு போச்சு. கொஞ்ச நாள்ல பார்த்தா மூத்திரம் லீக் ஆகுது. முக்கியமா அவனுக்கு நிற்க மாட்டேங்குது. கூட இருந்த பொம்பளையும் இவனை கலட்டி விட்டுட்டு போயிட்டா. இவனுக்கு மண்டை காஞ்சிருச்சு. அந்த டாக்டருங்க தான் என்னை நாசம் பண்ணிட்டாங்கன்னு வன்ம வழக்கான். வேற ஒரு டாக்டர், உனக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை, தப்பா பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் இவனுக்கு தீ பத்திக்கிச்சு. பழி வாங்கும் படலாம். இது நடந்து 20 வருஷம் ஓடிட்டுல. இவனுக்கு இப்போ வயசு 75. சும்மா இருப்பானா? பழைய பேப்பரை எடுத்து பார்க்க, அதுல ரொனால்டு பேர் இருக்கு. ஆனா பாவம், அந்த ரொனால்டு சும்மா செக்கப்பு தான் பண்ணானே தவிர ஆப்ரேஷன் பண்ணது வேற ஆளுங்க. அது இவனுக்கு தெரியல. ஒரு துப்பாக்கியை வாங்கினா 2013 ஒரு நாள் பொய்யான பேர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினா. ரொனால்டு இப்ப பெரிய டாக்டரு, கல்யாணமாகி சந்தோஷமா இருக்காரு. இவன் கிளினிக் உள்ள போனா 20 வருஷ கோவம். துப்பாக்கி எடுத்தான், டமார் டமார்னு 10 குண்டு. அந்த டாக்டர் அங்கனையே காலி. கடைசியில என்னாச்சு? வெளியே வந்து நின்னுக்கிட்டு, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, போலீஸை கூப்பிடுங்கன்னு சொல்றான். கோர்ட்ல ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ள தள்ளிட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு எவ்வளவு பெரிய கொலை பாத்தியாமக்கா? மனுஷன் எப்படிலாம் இருக்கான் பாரு.